ஓம் சரஸ்வதி தேவி போற்றி. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக பரிகாரத்தில் நான் குறிப்பிடுவது குழந்தைகளுக்கானது. குழந்தைகள் இன்றைய நிலவரத்தில் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் அனைவருமே அந்த பிள்ளைங்க எதனா படிக்கணும், அதை படிக்கணும், நல்லா படிக்கணும், ஏதோ டைம் சரியில்லை அதனால் மார்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க, கவனக்குறைவு ஏற்படுது, பணம் நிறைய செலவு பண்ணுறோம் ஆனால் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் பெற்றோர்கள் அதை எதிர்கொண்டாலும் இந்த குழந்தைகளுக்குன்னு வரும்போது இந்த படிப்பு பிரச்சனை அவங்களுக்கு பெரிய சுமையாக இருக்குது. அதை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம், என்ன எளிய வழிமுறையில் அதை எப்படி அந்த வழிபாட்டை செய்து குழந்தைங்களுக்கான படிப்பை நம்ம உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவு. இது என்ன அப்படின்னீங்கன்னா, குங்குமத்தால் விநாயகர் பிடிக்கணும். அது எப்படி பிடிக்கணும்? தாழம்பூ குங்குமம் வாங்கிக்கோங்க, லேசாக அதில் பன்னீர் தெளித்து நம்ம எப்படி பிடிக்கொள்ளணும், மஞ்சளில் பிடிப்போம்ல அது மாதிரி விநாயகர் பிடிச்சி அது மேலே ஒரு சிறிய அருகம்புல்லை சொருகி வச்சு அதை ஒரு சின்ன தட்டில் வச்சு அந்த தட்டில் சந்தன குங்குமம் அலங்காரம் பண்ணி தினமும் யார் உங்கள் வீட்டில் குழந்தைங்க படிக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓம் கணநாதா போற்றி, ஓம் காரிய சித்தி தருவாய் போற்றி, ஓம் கல்வி கதிபதி சரஸ்வதியே போற்றி அப்படின்னு இந்த வசனங்களை சொல்லி குங்குமத்தால் தினமும் அர்ச்சனை செய்வீங்க. அந்த குங்கும பிள்ளையாருக்குன்னா வீட்டில் படிக்காத குழந்தைங்க கூட படிக்கும். இந்த 48 நாளைக்கு இதை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. அந்த 48 நாள் கழித்து அந்த குங்கும விநாயகரை ஏதாவது ஒரு குளத்துலையோ ஆற்றுலையோ கடல் நீர்லேயோ கொண்டு போய் கரைச்சிட்டு மறுபடியும் புதுசாக பண்ணி நீங்கள் மறுபடியும் படிப்பை உருவாக்குங்க. கல்விக்குரிய அதிபதி சரஸ்வதியும் அந்த கணநாத விநாயகரும் படிக்காத குழந்தையையும் படிக்க வைப்பார். இதுதான் இன்றைய நிலை. நன்றி.